1001 இரவுகள் முதல் இரவு கதை. பண்டைய காலம் ஒரு வளமான நாட்டில் ஹாசன் என்ற ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் நேர்மையானவன், கடவுள் பக்தி உள்ளவன், குடும்பத்தை உயிரினும் மேலாக நேசிப்பவன். ஒரு நாள் தொலைதூர நாடுகளுக்கு வியாபாரம் செய்ய கிளம்பினான். ஒட்டகங்களில் பொருட்களை ஏற்றினான், கழுதைகளில் சரக்குகள் அடுக்கினான், பல நகரங்களில் விற்பனை செய்தான், நல்ல லாபம் சம்பாதித்தான். வீடு திரும்பும் வழியில் ஒரு பெரிய பாலைவனம் ஒன்று குறுக்கிட்டது. வெயில் கொளுத்தியது, தாகம் எடுத்தது, களைப்பு உடலை வாட்டியது. திடீரென்று தூரத்தில் ஒரு பேரிச்சம்பழ மரம் தெரிந்தது. அதன் நிழலில் ஹாசன் அமர்ந்தான். தண்ணீர் குடித்தான், பேரிச்சம்பழம் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த பிறகு கையில் இருந்த பழத்தின் கொட்டையை அலட்சியமாக தூர எறிந்தான். ஆஹா, சுகமாக இருக்கு என்று கண்களை மூட முயன்றான். திடீரென்று பூமி நடுங்கியது, காற்று சுழன்றது, மணல் பறந்தது. ஒரு பயங்கரமான கருப்பு புகை மேலெழுந்தது, உருவம் பெற்றது. மலை போன்ற உடல், தீ போன்ற கண்கள், இடி போன்ற குரல். அது ஒரு மாபெரும் ஜின். வணிகனே, நீ என் மகனை கொன்றாய், இப்போது நீ சாவாய். என்ன, நான் யாரையும் கொல்லவில்லையே. நீ எறிந்த பேரிச்சம் கொட்டை என் மகனின் நெஞ்சில் பட்டது, அவன் இறந்து விட்டான். நீ கொலைக்காரன். ஹாசன் கையை கூப்பினான். கண்களில் நீர் வழிந்தது. ஐயோ, நான் தெரியாமல் செய்தேன், என்னை மன்னியுங்கள். என் வீட்டில் மனைவியும் குழந்தைகளும் என்னை பார்க்க காத்திருக்கிறார்கள். ஜின், மன்னிப்பிள்ளை, நீதி வேண்டும், உன் உயிர் போகும். ஹாசன் யோசித்தான். ஒரு தீர்மானம் எடுத்தான். தலை நிமிர்ந்தான். சரி, என்னை கொன்றுவிடு, ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. என் வீட்டிற்கு போய் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் விடை பெற்று வருகிறேன். திரும்பி வந்து உன் முன்னே நிற்கிறேன். இது என் வாக்கு. ஜின் சிரித்தது. வணிகா, நீ திரும்பி வருவாயா? யாரும் இதுவரை திரும்பி வருவதே இல்லை. நான் வருவேன். என் உயிரை விட என் வாக்கு உயர்ந்தது. சரி, 1 வருட காலம் அவகாசம் தருகிறேன். இந்த மரத்தடியில் அடுத்த வருடம் இதே நாள் திரும்பி வர வேண்டும். வரவில்லை என்றால் உன் குடும்பத்தையே அழிப்பேன். ஹாசன் வீடு திரும்பினான். மனைவியை கட்டி அணைத்தான். குழந்தைகளோடு விளையாடினான். வீட்டில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. ஆனால் அவன் உள்ளே ஒரு வலி இருந்தது. இன்னும் சில நாட்களில் நான் இறக்கப் போகிறேன். அவன் தன் சொத்துக்களை பிரித்து வைத்தான். மனைவிக்கு எழுதி வைத்தான். குழந்தைகளுக்கு அறிவுரை சொன்னான். 1 வருடம் கடந்தது. அந்த நாள் வந்தது. ஹாசன் மீண்டும் பேரிச்ச மரத்தடிக்கு வந்தான். ஓடவில்லை, மறைக்கவில்லை, தலை குனியவில்லை. ஏனென்றால் அவன் வாக்கு கொடுத்தவன். அப்போது தூரத்திலிருந்து ஒரு வயதான வணிகன் வந்தான், கையில் ஒரு மானை கட்டிக்கொண்டு. நண்பா, நீ ஏன் இங்கே தனியாக இருக்கிறாய்? இந்த இடம் ஆபத்தானது. வயதான வணிகன் கண்களில் நீர் வந்தது. நீ கொடுத்த வாக்கை காக்க திரும்பி வந்தாயா? நான் உன்னோடு இருக்கிறேன். இங்கே செகரஷாத் நிறுத்தினாள். அக்கா, பிறகு என்ன ஆனது? துன்யஷாத் கேட்டாள். காலை வெளிச்சம் வந்துவிட்டது. நாளை இரவு தொடர்கிறேன். மன்னன் படுக்கையில் படுத்தான். கண்கள் மூடவில்லை, மனது அலைமோதியது. பிறகு என்ன ஆனது? ஹாசன் பிழைத்தானா? ஜின் என்ன செய்தது? வயதான வணிகன் யார்? அவன் கையில் மான் ஏன் இருந்தது? ஜின் ஹாசனை கொல்லுமா இல்லையா? முதல் இரவு கதை நாளை தொடரும். 1001 இரவுகள். ஒவ்வொரு இரவும் ஒரு கதை, ஒவ்வொரு கதையும் ஒரு உயிர்.